17, 18, 19. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன், அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிற போது அவன் சொன்ன காரியங்கள் என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. அதாவது தாவீதினுடைய இருதயத்தில் என்ன இருந்தது அப்படி சொன்னா, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அல்லேலூயா. தாவீதினுடைய இருதயத்தில் என்ன ஆசை இருந்தது? கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும். அதான் எங்களுக்கு கட்டி வச்ச பாஸ்டர், இனிமேல் என்னத்துக்கு ஆலயம் அப்படின்றீங்களா? அது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை நீங்கள் அனுதினம் என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய இருதயத்தில் இப்படி ஒரு ஆசை இருக்குது. மனிதர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விதவிதமாக இன்றைக்கி ஆசை இருக்குது. நிறைய ஆசைகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுக்கு மகிமையான ஆசைகள் கூட இல்லை, ஆண்டவருக்கு பிரியமான ஆசைகள் கூட இல்லை. அது வெவ்வேறு விதமான ஆசைகள் உள்ள மனிதர்களை பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதினுடைய இருதயத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. எங்கே இருந்தது? இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது, நல்ல காரியம்தான். ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகி உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. என்ன காரியம்? அது நல்ல காரியம்தான். நீ தப்பா யோசிக்கல, நீ தப்பா எதுவும் நினைக்கல. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்கிற விருப்பம் நல்லதா கெட்டதா? நல்ல காரியம் தானே. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும் என்று ஒரு மனுஷன் நினைப்பது என்ன காரியம்? அது நல்ல காரியம் தான். அது எது தப்பு கிடையாது. அது தப்பா ஒன்றும் செய்தில்லை, தப்பா ஒன்றும் சிந்திக்கல. கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும், அது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு காரியம்தான். அதுதான் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது, நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். ஹல்லேலூயா. உன் மனசுக்குள்ள கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும் என்கிற விருப்பம் இருந்தது, நல்ல காரியம்தான். ஆனாலும் அந்த ஆலயத்தை நீ கட்ட மாட்ட, உன் பிள்ளை தான் கட்டுவான். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரன் தான் அதை கட்டுவான். அவன் கையால் தான் அந்த ஆலயத்தை கட்ட வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறது என்னது? நல்ல காரியம்தான். ஆனாலும் அதில் கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அவரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, கர்த்தருக்கு நீ ஆலயத்தை கட்டணும் என்ற அந்த விருப்பம் உன் மனசுல இருக்கிறது நல்ல காரியம்தான். ஆனால் அதில் என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய விருப்பம் என்ன? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும் என்றது அது நல்ல விஷயம்தான். என் பார்வைக்கு கூட அது என்னதான்? நல்ல விஷயம்தான். உன் பார்வைக்கு அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதில் எனக்குன்னு கர்த்தருக்கென்று என்னவா இருக்கிறது? ஒரு விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பம் என்ன? ஆலயத்தை கட்டணும். அதை யார் கட்டணும்? தாவீதினுடைய பையன், தாவீதினுடைய குமாரன் கட்டணும். இதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறது நல்ல காரியம்தான், அது தப்பு கிடையாது. ஆனால் அதில் கூட என்ன இருக்கிறது?
கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய விருப்பம்னு ஒன்று இருக்கிறது. அப்போ அதை அவர் சொல்கிறாரு, அந்த ஆலயத்தை யாரை வச்சு தான் கட்டணம் என்றது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அது சாலமோனை வச்சு தான் அந்த ஆலயத்தை கட்டணும் என்பது. ஆனால் இந்த விருப்பம் யார் மனசுக்குள்ளே இருந்தது? தாவீதுக்குள்ளே ஆல்ரெடி இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கட்டுவது நல்ல காரியம்தான், அதில் கூட என்ன இருக்கிறது? கர்த்தருடைய விருப்பம்னு இருக்கிறது. அதுபோல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்ல காரியம்தான். என்னது? நல்ல காரியம்தான். ஆனால் அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. நல்ல காரியமாக இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நல்ல காரியமாகவே இருந்தாலும் கூட அது தாவீது பார்வைக்கு மட்டும் நல்ல காரியம் அல்ல, அது கர்த்தருடைய பார்வைக்கு என்ன காரியம்தான்? நல்ல காரியம்தான். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அது நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அதில் அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை தான் நம்ம செய்யணும். அதை செய்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எல்லா விஷயமும் நம்முடைய பார்வைக்கு நிறைய காரியம் நமக்கு நல்ல காரியமாக இருக்கிறது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா, நல்ல காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறோம். நல்ல காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்ய ஓடுகிறோம், முன் வருகிறோம். அது எல்லாவற்றிலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நல்ல காரியமாக இருந்தாலும் அதில் எதை தேடணும்? கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். அல்லேலூயா. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறல்ல, வீட்டில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம்தான். உலகத்தாருக்கும் நல்ல காரியம்தான், நமக்கும் அது நல்ல காரியம்தான், தேவனுடைய பார்வைக்கு அது என்ன காரியம்தான்? நல்ல காரியம்தான். அப்போ நல்ல காரியம்தான், கல்யாணம் நடக்கிறது நல்ல விசேஷம்தான். ஆனால் அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களே, அது கெட்ட காரியமா நல்ல காரியமா? நல்ல காரியம்தான். அந்த காரியத்தில் கூட என்ன இருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வீடு கட்டுறீங்கல்ல, நம்ம வாழறதுக்கு ஒரு வசதியான ஒரு வீடு தேவை, ஒரு தங்குவதற்கு ஒரு வீடு தேவை, ஒரு ஸ்தலம் தேவை. அப்போ வீடு கட்டுறோம்ல, அப்போ அந்த வீடு கட்டுறது நல்ல காரியமா? எத்தனை பேருக்கு நல்ல காரியம்? அல்லேலூயா. வீடு கட்டுறது நல்ல காரியம்தான். அப்போ அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. வீடு கட்டுறது நல்ல காரியம்னு சொல்லிட்டு நீ ஜோசியம் பார்த்து கட்டினா அது கர்த்தருடைய சித்தமா? அல்லேலூயா. வீடு கட்டுவது என்பது நல்ல காரியம்தான், அது ஆண்டவர் தடை செய்ய மாட்டார். நீ வீடை கட்டக்கூடாது, நீ கடைசி வரைக்கும் நடுத்தருவு தான் நிற்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ வீடு கட்டுவது நல்லது தான், ஆனால் அதில் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. நீ எங்கே வீடு கட்டணும், எந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது என்ற கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அதை நீ தேடி கண்டுபிடிக்கணும். உலகத்து ஜனங்களுக்கு நல்ல காரியம் தெரிஞ்சாலே என்ன பண்ணிவிடுவாங்க? செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் கேட்டுக்குன்னு, அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அதில் எதை தேடணும்? கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பத்தை நீங்கள் தேடணும். அதில் அவருடைய விருப்பம் என்னவா இருக்கிறது அதை தேடணும். பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, எல்லாருடைய குடும்ப காரியத்திலும் சரி, எல்லாமே நல்ல விஷயமா இருக்குதுன்றதுக்காக நம்ம பாட்டில் செய்யக்கூடாது. நல்ல விஷயம் என்பதற்காக நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. நம்ம பார்வைக்கு அது நல்லதாக கூட இருக்கலாம், கர்த்தருடைய பார்வைக்கு கூட அது நல்லதாக கூட இருக்கலாம். அதில் நம்ம இஷ்டமாக என்ன பண்ணக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இஷ்டமாக செஞ்சால் என்ன ஆகும்? நம்ம இஷ்டமாக செஞ்சோம்னா, நம்ம இஷ்டமாக செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது நல்லதாக நமக்கு தெரியுது, நல்லதாக நம்ம நினைக்கிறோம், அது நல்ல விஷயந்தான், உண்மையிலே அது நல்ல காரியம்தான். அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா நிறைய நேரங்களில் நம்ம விருப்பப்படி செய்கிறோம். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விஷயம் நல்ல விஷயந்தான். ஆனாலும் அதில் யாருக்கு விருப்பம் இருக்குது? கர்த்தருடைய விருப்பம் இருக்குது. அதில் அவருடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, சாலமோன் தான் என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் ஆண்டவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியத்தை அவன் அறியாமல் இருந்தான்னா தாவீதே ஆலயத்தை கட்டியிருப்பான். தாவீது ஆலயத்தை கட்டியிருந்தார்னா
கர்த்தர் அந்த ஆலயத்து மேலே என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பிரியப்பட்டிருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது கைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்ட கையே? ரத்தம் சிந்தின கைகள், திரளான ரத்தம் சிந்தின கைகள். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தை கட்டுறது மட்டும் ஆண்டவருக்கு நோக்கம் இல்லை, அது யார் கட்டணம் என்பது அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்கிறது. நீங்கள் வீடு கட்டுறது மட்டும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நீங்கள் எங்கே கட்டணும், எப்படி கட்டணும் என்பது கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய விருப்பம்னு ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது நல்ல விஷயம்தான். சர்ச்சுக்கு போகிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம்தான். சர்ச்சுக்கு போகிறது நல்ல விஷயம்தான். அந்த சர்ச்சுக்கு போகிறது கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் கேட்கணும். ஆண்டவருடைய விருப்பத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். ஆண்டவருடைய விருப்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த ஆலயத்துக்கு ஆண்டவரை நான் போகணும், எந்த ஆலயத்துக்கு போனால் எனக்கு, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ விவரமாக என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. மற்ற எல்லாத்துக்கும் நம்ம விசாரிக்கிறோமா இல்லையா? மற்ற எல்லாத்துக்கும் விசாரித்து செய்கிறோமா இல்லையா? எங்கே போனால் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் விசாரிக்கிறோமா இல்லையா? துணி எங்கே போனால் கம்மி விலையில் கிடைக்கும், துணி எங்கே போனால் நல்லாயிருக்கும் விசாரிக்கிறோமா இல்லையா? நகை எங்கே எடுக்கிறதுன்னு விசாரிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. இப்போ எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கிறோம், விசாரித்து செய்கிறோம். ஒரு வீட்டுக்கு வீடு கட்டுகிறோம், அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? விசாரிக்கிறோம். எலக்ட்ரிஷியன் பொருளை எங்கே வாங்கலாம், எங்கே கம்மியாக கொடுப்பாங்க, டைல்ஸ் எங்கே வாங்கலாம், எங்கே கம்மியாக நல்ல விலையில் கொடுப்பாங்க, எங்கே சிமெண்ட் வாங்கலாம், எங்கே தரமாக இருக்கும், இதெல்லாம் விசாரித்து செய்கிறோம்ல. அந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் நம்ம விசாரிக்கிறதே இல்லையே. என்ன காரணம்? நல்ல காரியம்தான், சர்ச்சுக்கு போகிறது என்பது நல்ல காரியம்தான். ஆனால் அதில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அங்கே போனால் தான் ஆண்டவர் உன்னை என்ன செய்ய முடியும்? நன்மையினால் நிரப்ப முடியும், உன்னை வழிகாட்ட முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. மோசே போயிட்டு பார்வோன்கிட்ட சொன்னார், நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த போகணும் அப்படின்னு. பலி செலுத்த போகிறது நல்ல விஷயந்தான், நீங்கள் இங்கே பலி செலுத்துங்க அப்படின்னாரு. இங்கே ஆராதனை பண்ணுங்கள்ல. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்கிற இடத்துல தான் என்ன பண்ணணும்? பலி செலுத்த போகணும் அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொன்னார். ஈசாக்கு என்ன செய்ய? பலியிட சொன்னார். பலியிட போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பலி செலுத்தலை, கர்த்தர் குறித்த இடத்துல போய் என்ன செஞ்சானா? பலி செலுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே குறிச்சாரோ, மோரியா மலையில் அப்படின்னா மோரியா மலையில் தான் பலி செலுத்தணும். அங்கே தான் ஈசாக்கு நீ திரும்ப என்ன பண்ண முடியும்? உயிரோடு கூட்டிகிட்டு வர முடியும். நீ வேற எங்கன்னா போய் பலி செலுத்தினா கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க முடியாது, உன் பையனை உயிரோட பார்க்க முடியாது. அப்போ கர்த்தர் குறித்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் அதற்குண்டான அனுகூலத்தை எல்லாம் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் அவருக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும். முதலாவது, பாவம் எது, நன்மை எது, அதை நம்ம பிரிக்கணும். தீமை எது, நன்மை எது, இது தீமையா, இது நன்மையா. அப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். இதோட முடிச்சுக்க கூடாது. அடுத்தது இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நன்மை தான், அதிலே கர்த்தருக்கு பிரியமானது ஒன்று இருக்குது. தீமையை விட்டுட்டு நன்மையை தெரிந்து கொண்டோம். அடுத்து நன்மையை விட்டுட்டு எதை தெரிந்து கொள்ளணும்? கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளணும். அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. தேவனுக்கு நம்ம வைக்கிற, அவருக்கு முன்பாக ஆசரிக்கிற முதல் தரமானது எதுன்னு கேட்டால், நன்மையிலிருந்து எதை பிரிக்கணும்? அவருக்கு சித்தமானதை பிரிக்கணும், அவருக்கு விருப்பமானதை பிரிக்கணும். நன்மை எல்லாத்தையும் கொண்டு போய் கர்த்தருக்கு வைக்க முடியாது. நன்மையிலும் எது ஆண்டவருக்கு தேவை? அவருக்கு சித்தமானது தேவை. அப்படி தான் ஒருத்தன் மிஸ்டேக் பண்ணிட்டான். யாரு? காயின். காயின் என்ன செஞ்சான்? நன்மையானவற்றையா எல்லாம் வாசிங்க பார்க்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில். காயின் வசனம் சொல்லிட்டு வாசிங்க. எந்த அதிகாரம் படிக்கிறீங்க? எந்த வசனம் படிக்கிறீங்க? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும்
சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இதில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, தப்பானதை கொண்டு வந்தான்லாம் சொல்லலை. என்னது? தப்பானதை கொண்டு வந்தான், அழுகி போனதை கொண்டு வந்தான், வேஸ்டேஜை கொண்டு வந்தான், வீணா போனதை கொண்டு வந்தான், அப்படிலாம் சொல்லலை. கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான்னு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஆபேல் காணிக்கை குறித்து சொல்லப்படும் போது, கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுப்பா. ஆபேலுடைய காணிக்கை குறித்து சொல்லப்படும் போது என்ன சொல்லப்படுகிறது? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை குறித்து சொல்லப்படுது, கொழுமையானவைகள், மந்தையில கொழுமையானவைகளை கொண்டு வந்தான்னு இருக்கு. அப்போ காயினை குறித்து சொல்லும்போது, காயினு தப்பானதை கொண்டு வந்தான், நொந்து போனதை கொண்டு வந்தான், நசல் கொண்டதை கொண்டு வந்தான், அப்படியா இருக்கு? காயினு தப்பா எதுவும் கொண்டு வந்தான்னு எதுவுமே இல்லை. அப்போ ஏன் கர்த்தர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலைன்னா, அவன் நலமானதை தான் கொண்டு வந்தான், ஆனால் கர்த்தருக்கு சித்தமானது என்ன பண்ணலை, கொண்டு வரல. கர்த்தருக்கு சித்தமானது எது? நலமானதிலும் கொழுமையானது. அல்லேலூயா. என்னது? நலமானதிலும் கொழுமையானது, அதான் கர்த்தருக்கு சித்தமானது. நலமானது எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லதாக இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது இல்லை, அப்போ கர்த்தர் ஏற்றுக்கிற, அப்படி இல்லை. நலமான எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நலமானதிலும் கொழுமையானவைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு புரியும்படி அவங்களுக்கு சொல்கிறேன். நல்லா, உங்கள் தோட்டத்தில் ஒரு கத்திரிக்காய் விளையுது. என்னது? விளையுதா இல்லையா? விளையுது. சரி, விளையிட்டோம். அதில் நல்ல கத்திரிக்காவாக கொண்டு வரீங்க சர்ச்சுக்கு. என்னது? நல்ல கத்திரிக்காய் கொண்டு வரீங்க. கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா தானே இது, சர்ச்சுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. அவர் எதை ஏற்றுக்கொள்றாரு தெரியுமா? அந்த நல்ல கத்திரிக்காவுக்குள்ள முதல் தரமானதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்றாரு. நீங்கள் கொண்டு வந்ததில் அதில் பூச்சி அரிச்சதோ எந்த விதமான பழுதும் அந்த காய்களில் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்றது நலமானது இல்லை, நலமானதிலும் கொழுமையானது. ஃபர்ஸ்ட்ல பெஸ்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் புரியாமல் என்ன செய்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம் கர்த்தருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறது. சில பேர் ஃபர்ஸ்ட்டே கொடுக்குறது இல்லை, செகண்டு தான் கொடுக்குறது. அல்லேலூயா. செகண்டுன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் முடிச்சு எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் செகண்டை கொண்டாந்து கொடுக்குறது. செகண்ட் அவர் ஃபஸ்ட்டிலே ஏற்றுக்கிறது இல்லைன்னும் போது நீ செகண்டை கொண்டாந்து கொடுத்தா எப்படி ஏற்றுக்குவார்? யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு நல்லது தான், நீ ஃபஸ்ட்டை கொடுக்குறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் அவர் தேடுறது என்னது? பெஸ்ட்டு. அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய பார்வை என்ன தெரியுமா? இதெல்லாம் நல்லதானே இருக்குது அப்படின்னு நம்ம நல்லதை கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் நல்லதை ஏற்றுக்கொள்றதில்ல, நல்லதிலும் அவருக்கு பிரியமானது. என்னைக்காவது இதை நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா? காயின் ஒன்று தப்பாக கொண்டு போய் கொடுக்கல, ஏன் ஆண்டவர் காயினுடைய அங்கீகரிக்கலை? ஏன் காயினுடைய ஏற்றுக்கொள்ளலை? நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் அவருக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவார்? அதை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. நீங்கள் கொண்டு வர காணிக்கை அப்படிதான். காணிக்கை கொடுக்கறது நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த காணிக்கையில் அவருக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் பண்ணுகிற ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் எப்படி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு பண்ணி நடக்கிறோம். என்ன மாதிரி ஜெபம், எப்படிப்பட்ட ஜெபம், எங்கெங்கெல்லாம் ஜெபம், ஆண்டவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஜெபம்லாம் இன்றைக்கி நம்ம ஜனங்க பண்ணுறாங்க. தேவ தூதர்கள் கூட அந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஜெபம்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியமானதான். ஆனால் எல்லா ஜெபத்தையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொண்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. எந்த ஜெபத்துக்கு மட்டும்தான் பதில் கொடுப்பாரு? அவருக்கு உகந்த ஜெபம்னு ஒன்று இருக்குல்ல, அவருக்கு உகந்த ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தான் அவர் என்ன செய்வார்? பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணிட்டாலே கர்த்தர் ஏற்றுக்குவார். அப்படி இல்லை. ஜெபத்தை கேட்கிறவர் தான், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர் தான்,
ஜெபம் பண்ண சொன்னவர் தான். அப்படி சொன்னவர் ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. எல்லா ஜெபமும் பரலோகம் போகிறது கிடையாது. அல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு உகந்த ஜெபம் இருக்குது பாருங்க, அந்த ஜெபத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் அவர் பதில் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணாலே கர்த்தர் ஏற்றுக்குவார்ன்ற அந்த கான்செப்ட்ல இருந்து என்ன பண்ணணும், முதல்ல வெளியில் வந்து அவருக்கு எந்த ஜெபம் பிடிக்கும், அவருக்கு எந்த மாதிரியான ஜெபம் பிடிக்கும் என்பதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்க பார்க்கணும். எந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் என்ன இருக்கும், அவருக்கு பிரியமான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அந்த ஜெபத்துக்கு அவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணுவ, கண்டதையும் ஜெபம் பண்ணுவேன், உன் மனசில் உள்ளதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், உன் குணம் போன போக்கிலெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், மனம் போன போக்கிலெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தரணுமா? சொல்லுங்க பார்க்கும். ஆண்டவரே, என் பங்காளி முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன், என் சொந்த பந்தங்க முன்னாடி நான் வெக்கப்பட்டு நின்றக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவேன், என் சொந்த பந்தெல்லாம் பார்த்து அப்படியே தலை குனிஞ்சுன்னு போயின்னு ஜெபம் பண்ணுவேன், என் சொந்தமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தற்கொலை பண்ணின்னு ஜெபம் பண்ணுவேன், ஏன் அவன் வந்து அப்படியே வெக்கப்பட்டு போயிடணும், இவன் வந்து வெக்கப்பட்டு போயிடணும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிடணும். அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். உன் ஜெபம் அவருக்கு பிரியுமா, அந்த ஜெபத்துக்கு மட்டும் தான் பதில் கொடுப்பார். ஆண்டவரே இப்படி நடக்கணும், ஆண்டவரே அப்படி நடக்கணும், ஆண்டவரே அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி பதில் கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன பிரியுமோ அந்த ஜெபத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணோம், ஏன்னா அந்த ஜெபம் மட்டும் தான் பரலோகம் போகும். அல்லேலூயா. இப்போ ஒரு லெட்டர், ஒரு கடிதம் இப்படி எழுதுறேன்னு வச்சுங்க, திருவண்ணாமலை மாவட்டம், என்னது திருவண்ணாமலை மாவட்டம் அப்படி போட்டாச்சு, கள்ளக்குறிச்சி வட்டம் அப்படி போட்டாச்சு, அப்புறம் சங்கராபுரம் போஸ்ட்டு போட்டாச்சு, திருக்கோவிலூர் தாலுக்கா அப்படி போட்டாச்சு, இப்படியெல்லாம் போட்டு பின்கோடு நம்பரு சென்னை நம்பரை போட்டாச்சு, அப்புறம் சன் ஆஃப் முகவரி யாரோ ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துல இருந்து போட்டாச்சு. இந்த கடிதம் எங்கே போவோம், அங்கே தான் இருக்கும். இந்த கடிதம் எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த கடிதத்துக்கு என்ன தேவை, இப்போ அவசியம் உள்ள நீ என்ன எழுதி வச்சுக்க, அது அப்புறம் முதல்ல கரெக்டான அட்ரஸ் தேவை, அப்போ தான் அது கரெக்டாக போகும். அல்லேலூயா. திருவண்ணாமலை மாவட்டம்னா அந்த அஞ்சல் எங்கே இருக்கணும், இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும், அந்த பின்கோடு நம்பர் இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும், அந்த முகவரி எல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்த அது உள்ளடங்கினதாக தான் இருக்கணும். நீ இங்கே ஒன்றை போட்டுட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத எடுத்து ஒன்று போட்டு அதை ஒரு லெட்டர்னு எழுதி நீ அனுப்புனா அந்த லெட்டர் எங்கேயும் என்ன செய்யாது, போகாதது போல கர்த்தருக்கு நீ உகந்த ஜெபம் பண்ணாதான் அது பரலோகம் போகும். அவருக்கு உகந்த ஜெபம் என்னன்றதை முதல்ல நீ தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த ஜெபத்தில் அப்படி தோற்று போனவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜெபத்தில் அப்படி ஜெபம் பண்ணி சோர்ந்து போய் அதில் தோற்று போனவங்க, அதில் பின் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கு. அவங்க ஜெபத்துக்கு ஒன்று நடக்காத போன காரியம்லாம் நிறைய வரலாறு இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற விஷயம் நல்ல விஷயந்தான். அந்த ஜெபத்தில் கூட என்ன இருக்கணும், கர்த்தருக்கு உகந்த ஜெபம்னு ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் தேடி செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு உகந்த ஜெபம் என்னது, கர்த்தருக்கு உகந்த ஜெபம் பரலோகம் ஏற்றுக்கொள்கிற ஜெபம். அவர் சொல்லுகிறபடி செஞ்சு அதன்படி வாழ்ந்து அப்படி நீ செய்யும்போது அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஊழியமும் அதுதான், ஊழியமும் அதே போல தான் ஊழியம். கர்த்தர் எல்லா ஊழியத்தையும் எங்கே பார்த்தாலும் போய் ஏதாவது பண்ணின்னு கிடக்கு அப்படின்னு சொல்லி விரும்புறதில்ல. அவர் சொல்லுகிறபடி ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும், ஊழியக்காரர்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடியே ஒரு ஊழியத்தை செய்யணும், அவர் சொல்லுகிறபடியே நடக்கணும். நான் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அவர் சொல்கிறபடி என்ன பண்ணணும், செய்யணும். அந்த ஊழியத்தை தான் அவர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார், அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆகையினால இந்த மாதிரியான காரியங்கள் நல்ல விஷயம் என்பதற்காக நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் அவருக்கு என்னவா இருக்கிறது, உகந்தது அப்படின்னு ஒன்று இருக்கதான் செய்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம், மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20.
அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இயேசுவோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க. ரொம்ப காலமா பிசாசு பிடிச்சி ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தான். பிசாசு பிடிச்சி மலைகளிலும் கல்லறைகளிலும் குகைகளிலும் அப்படி வனாந்தரங்களிலும் அலைந்து திரிந்து ட்ரெஸ் இல்லாமல் எப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். பேய் பிடிச்சி அழைச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் இயேசு அவனை பார்த்தாரு, அவனை சுகமாகிட்ட பிறகு இப்போ அவன் என்ன ஆகிட்டான், சொஸ்தமாயிட்டான். புத்தி தெளிஞ்சிருச்சு. இப்போ அவன் யார் எங்கே இருக்கிறான்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. உடனே அவன் என்ன பார்க்குறான்னா, ஆண்டவரோடு கூட இனிமேல் ஏசப்பாவை கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே, இனிமேல் நான் இவ்வளோ நாள் இப்படி சுற்றி என் வாழ்க்கை வீணாயிடுச்சு, இனிமேல் நான் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டா, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே நான் வரேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்கள் சீஷர்கள் 12 பேர் சுற்றுறாங்கல்ல உங்கள் கூடவே, அதே போல் என்னையும் சேர்த்துங்க ஆண்டவர், நானும் உங்கள் கூடவே இருக்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்குறான். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்றாரு, நீ என் கூட இருக்க தேவையில்லை, ஆண்டவர் உனக்கு என்னென்னலாம் சொன்னாரோ செஞ்சாரோ அதெல்லாம் போய் உன் சொந்தக்காரங்களுக்கும் உன் வீட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ண போய் அவங்களுக்கெல்லாம் சொல்லு அப்படின்றாரு. அல்லேலூயா. அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே உங்க கூட நான் இருக்கட்டா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்க கூடவே நான் இருக்கட்டான்னு கேட்கிறான். நல்ல விஷயம்தான், கர்த்தரோடு கூட இருக்கிறது நல்ல விஷயம்தான். எப்போவுமே இயேசுவோடு கூட இருப்பது, அவரோடு கூட ஐக்கியமா இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதுல கர்த்தருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கதான் செய்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவனை ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட வராத, நீ சொந்தக்கார வீட்டுக்கும் உன் சொந்த வீட்டுக்கும் போய் என்ன பண்ண, கர்த்தர் உனக்கு எதெல்லாம் இறக்கப்பட்டு செஞ்சாரோ அதையெல்லாம் போய் என்ன பண்ண அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கூட இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் கூட என்ன இருக்குது, கர்த்தருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. இயேசு கூட இருக்கிறதுன்னு சொன்னாலே அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாப்பா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லலை. அதில் கூட அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. நீ இங்கே என் கூட இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ எங்கே இருக்கணும், உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் வந்து எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைக்கிறது கிடையாது, எல்லாரும் ஊழியம் செய்கிறதும் கிடையாது. யார் அவர் அழைத்தாங்களோ அவங்க தான் ஊழியம் செய்ய முடியுது, யார் அழைக்கலையோ அவங்க ஊழியம் செய்கிறதுக்கு முடியாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. ஆகையினால ஊழியத்தில் ஒரு அழைப்பு இருக்குது, அவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விஷயம்தான் என்பது நல்ல விஷயம்தான். அது நல்ல விஷயம் என்பது நல்ல விஷயம்தான், நல்ல காரியம்தான். ஆனாலும் அதில் என்ன இருக்குது, கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 9:12. கர்த்தர் என்னை நோக்கி நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார், மோசேயை பார்த்து நீ சீக்கிரமாய் இறங்கி போன்றார். 40 நாள் இயேசு ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கிறான் சீனாய் மலையில. மோசே அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இறங்கி போ, சீக்கிரமா அவன் ஜனங்க கிட்ட இறங்கி போன்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜனங்க கிட்ட இறங்கி போறது நல்லதா, கர்த்தரோடு கூட தங்கி இருக்கிறது நல்லதா? 40 நாள் இருக்கான் ஆண்டவரோடு கூட. அப்போ 40 நாள் இருந்த மோசேயை பார்த்து நீ ஜனங்க கிட்ட இறங்கி போன்றார். நீங்க சொல்லுங்க, நம்ம சொந்த பந்தங்களோடு நம்ம ஜனங்களோடு இருக்கிறது நல்லதா, கர்த்தரோடு இருக்கிறது நல்லதா? கர்த்தர் கூட இருக்கிறது தானே நல்லது. அப்போ நல்ல விஷயம் தானே. ஆண்டவர் சொல்ற நீ இறங்கி போன்றார். ஏன், நீ எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க, போய் அவங்கள போய் என்னன்னு பாரு, என்ன விசாரி அப்படின்றார். அப்போ கர்த்தரோடு கூட இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனாலும் அதில் கர்த்தருடைய சித்தம் இருக்குது, நீ இறங்கி போ, சீக்கிரமாக இறங்கி போன்றார். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவது கர்த்தருக்கு நல்ல காரியம்தான். ஆனால் அது யார் கட்டணும்? சாலமோன் தான் கட்டணும். இயேசுவோடு கூட இருப்பது நல்ல காரியம்தான். ஆனால் அவன் எங்கே இருக்கணும், அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன, நீ உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பது நல்லது தான். அந்நாள் கூட என்ன பார்க்குறோம், காலம் முழுக்க
ஆலயத்திலே தங்கி இருந்தாங்க. உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். உம்முடைய மகிமையை பார்க்கும் படிக்கும் நான் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன்றான். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருப்பது நல்ல காரியம் தான். ஆனாலும் அதில் கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நல்ல காரியமெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நல்ல காரியத்தில் கூட கர்த்தருக்கு சித்தம்னு ஒன்று இருக்கிறது. அதை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உலக ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் அது இல்லை. நல்ல காரியம்னாலே செஞ்சுருவாங்க, நல்லது அப்படின்னாலே செஞ்சுருவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமா, நல்ல காரியம் தான். பிஸ்னஸ் தொடங்குறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? அதில் கர்த்தருக்கு சித்தம்னு ஒன்று இருக்குது. எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எந்த பிஸ்னஸை செய்யணும் என்பது கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. வேலைக்கு போகிறது நல்ல காரியம்தான். வேலைக்கு போகிறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? வீட்லேயே சோம்பேறித்தனமாக வேலைக்கு போகாமல் சாப்பிட்டுக்கிறத விட வேலைக்கு போகிறது நல்ல காரியம்தான். ஆனாலும் ஞானமுள்ள பிள்ளைகள் அதில் கூட என்ன செய்வாங்க, ஆண்டவர் எங்கே ஆண்டவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஜெபம் பண்ணி கேட்பாங்க. ஊருக்கு போகிறது நல்ல விஷயந்தான். ஆனாலும் நான் எந்த ஊருக்கு போகணும், தாவீது கேட்டான், நான் எந்த ஊருக்கு ஆண்டவரே போகணும் அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. அப்போ எல்லாமே நம்ம எதுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனம் வைக்கிறோன்னா, தீமையும் நன்மையை மட்டும்தான் ஒப்பிட்டு கவனத்தை வைக்கிறோம். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யலாம் அப்படின்றத நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை விட ஒரு படி மேலே போய் நன்மையிலும் நீ என்ன செய்யணும், முதன்மையானதை செய்யணும், நன்மையிலும் உகந்ததை செய்யணும், நன்மையிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் பவுல் இப்படி எழுதுறார். ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நன்மையும் பிரியமும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும். ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன? ஒத்த வேஷம்னா ரெட்டை வேஷம், ஒத்த வேஷம்ன்றாங்களே, ரெட்டை வேஷம் போடுறாங்களே, அந்த மாதிரி இல்லை. இந்த ஒத்த வேஷம் ரெட்டை வேஷம் அது இல்லை இங்கே சொல்லப்பட்டது. ஒத்த வேஷம்னா இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழறது, அவங்கள போலவே இருக்கிறது. அதான் உலகத்துக்கு ஏற்ற, இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும். எந்த நன்மையும்? தேவனுடைய நன்மை. நம்ம நன்மை கிடையாது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பாருங்க, தேவனுடைய நன்மை. அதுல ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா தேவனுடைய நன்மை இருக்கணுமா, அதில் தேவனுக்கு அதில் பிரியமாக இருக்கணுமா. நன்மையாக இருக்கிறது மட்டுமல்ல, 2 விதமான நன்மை இருக்குது. ஒன்று நம்ம பார்வைக்கு நன்மை, இன்னொன்று தேவனுக்கு நன்மை. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய நன்மை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. நல்ல கவனிங்க, அரைகுறை சித்தம் இல்லை. என்னது? அரைகுறை சித்தம் அல்ல, பரிபூர்ண சித்தத்தை நீ கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் என்கிட்ட செய்யலாமான்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன்? செய்யுங்கன்னு தான் சொல்ல போகிறேன். அந்த சித்தம் என்னது? பாஸ்ட் சொல்லிட்டாருன்னு செய்கிறீங்க, அது பரிபூர்ண சித்தம் கிடையாது. நீங்கள் கேட்கறதுனால உங்க அனுமதிக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சரி, ராஜாவை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார், ராஜாவை ஏற்படுத்திட்டார். அது அவருக்கு பரிபூர்ண சித்தமா? அரைகுறை சித்தம். அவர்கள் கேட்டது நிமித்தம் ஓகே சொல்லிட்டாரு. பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கு ராஜா கிட்ட நான் போகட்டுமான்னு கேட்டான். போன்னு சொன்னார். பரிபூர்ண சித்தமா? முழு மனதோட சொன்னாரா? முழு இருதயத்தோட சொன்னாரா? இல்லை, அரைகுறையா சொன்னார். போ அப்படின்ட்டாரு. போகிற வழியில் தடுத்தாரா இல்லையா? பிரச்சனை பண்ணாரா இல்லையா? அப்போ அவருக்கு பரிபூர்ண சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ மறுபடியும் நான் போகட்டான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்றாரு? பரிபூர்ண சித்தத்தை தெரிவிக்கல, அரைகுறையா என்ன பண்ணிட்டாரு? போ அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு பிரியமான சித்தம், பரிபூர்ண சித்தத்தை கண்டுபிடிச்சு அதன்படி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. பர்மிஷன் கிடைச்சாலே போதும் அப்படின்றது இல்லை,
அவருக்கு பரிபூர்ண சித்தமா? அல்லேலூயா. யோசபாத் ராஜா மிகாயா தீர்க்கதரிசிக்கிட்ட பரிபூர்ண சித்தத்தை கண்டுபிடிச்சான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான், யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்னு. அவன் போகலாம் அப்படின்ட்டான். அதுக்கு யோசபாத் என்ன சொன்னா, உன்னை எத்தனை தடவை நாங்கள் சத்தியம் பண்ணால் உண்மையை சொல்லுவேன், தயவு செஞ்சு என்கிட்ட என்ன பண்ணுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், போகலாமா போகக்கூடாதுன்ற உண்மையை அதுக்கப்புறம் தான் மிக தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அல்லேலூயா. அதுதான் பரிபூர்ண சித்தம். போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மரணத்தை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும், தோல்வி சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அனுப்பினா அதே போல் அவங்க தோல்வி சந்திச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்போது பரிபூர்ண சித்தத்தை கண்டுபிடிக்கணும். அதற்கு தான் தேவன் நமக்கு நம்மிடத்தில் அவர் விரும்புகிற காரியம். சித்தம்னு ஒன்று இருக்கிறது, பரிபூர்ண சித்தம்னு ஒன்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சித்தத்தை தான் சொன்னார். ராஜாவை ஏற்படுத்துகிற விஷயத்தில் சித்தத்தை தான் சொன்னாரே தவிர பரிபூர்ண விஷயம் அது கிடையாது. பிலேயாம் தீர்க்கதரிசியினுடைய விஷயத்தில் அவருடைய சித்தத்தை சொன்னாரே தவிர பரிபூர்ண சித்தம் கிடையாது. அல்லேலூயா. தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசேயின் மூலமா ஒரு கட்டளை பிறந்தது என்று இஸ்ரவேல் ஜனங்க இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர் சொன்னார், அது உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படிப்பட்ட அனுமதி உங்களுக்கு மோசே கொடுத்தா, ஆகிலும் ஆதியிலிருந்து அப்படிப்பட்ட ஐடியா கிடையாதுன்றார். அப்போ ஆதியிலிருந்து என்ன பரிபூர்ண சித்தம் என்பது என்ன, மனைவியை தள்ளிவிடக்கூடாது, அதான் அவருடைய பரிபூர்ண சித்தம். இவங்க போயிட்டு சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மனைவி தள்ளிடலாமா, மனைவியை அனுப்பிவிட்டு வேற மனைவி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தனால இவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் சரி ஏன்னா ஒழிஞ்சு போகணும் விட்டாங்க. அல்லேலூயா. அப்போது பரிபூர்ண சித்தத்தை நம்ம கண்டுபிடிச்சி அந்த சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையை கண்டுபிடிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை கண்டுபிடிக்கணும், அதில் பரிபூர்ணமான சித்தத்தை கண்டுபிடிச்சி அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. நன்மையான விஷயம் எல்லாத்தையும் அதில் பரிபூர்ண சித்தம் கிடையாது, அவருக்கு பூர்ண விருப்பம் கிடையாது. அப்போ நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் கர்த்தருக்கு சித்தமான விஷயம்னு ஒன்று இருக்க தான் செய்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இல்லை எங்களுக்கு பரிபூர்ண சித்தம்லாம் தேவையில்லை, ஓகே சொன்னால் போதுங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், ஓகே தான் சொல்ல போகிறார். பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னார், வேணவே வேணான்னு சொன்னார், ஓகே தான் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேணாம் என்ன சொன்னார், அதுக்கும் ஓகே தான் சொன்னார். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை நான் போய் காட்டி கொடுக்க போகிறேன்னா காட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு வேணாம் என்ன சொன்னார், செய்யறத சீக்கிரமாக செய்யினார். செய்யின்னு சொல்லலை, நீ செய்யறத சீக்கிரமாக செய்யணும், என்னை காட்டி தானே கொடுக்க போகிற, 30 வெள்ளிக்காசுக்கு தானே, சீக்கிரமாக போய் செய்யினார். அப்போ அதுக்கு அவர் சித்தம் வச்சுட்டாருன்னு அர்த்தமா, அதில் அவர் பரிபூர்ண சித்தம் வச்சிருக்காருன்னு அர்த்தமா, அவர் ஓகே சொல்லிட்டார், அவர் பதில் கொடுத்துட்டார், அதனால அது ஓகேன்னு அர்த்தமா? இல்லை. அவருக்கு பரிபூர்ண சித்தம் என்பது என்ன, நீ பிறக்காமல் இருந்ததா கூட நல்லா இருந்திருக்குமே என்ன ஃபீல் பண்ணார். அதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தம். ஆகியனால கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்ம மனசு முதல்ல புதிதாகணும். நம்ம மனசு புதிதாக மாறினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. நம்ம மனசை மாற்றிக்கல, நம்ம இருதயத்தை மாற்றிக்கல, நமக்கு எல்லாமே நம்ம மறுரூபம் ஆக முடியாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மாற்றவும் முடியாது. அதனால் முதல்ல சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகணும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வந்துட்டீங்களா, உங்கள் மனசு என்ன ஆகணும், உங்கள் ட்ரெஸ்ஸா உங்கள் மனசா சொல்லுங்க, மனசு புதுசாகணும். ட்ரெஸ்ஸெலாம் புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு, தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுன்னு ட்ரெஸ்ஸெலாம் புதுசாக மாறிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது, உங்கள் மனசை புதுசாக மாற்றிங்க. என்னது, உங்கள் மனசை உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, நாளுக்கு நாள் புதிதாக்கி கொள்ளுங்க. ஆகியனால கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு நல்ல காரியம்தான்றதுக்காக எல்லாத்தையும் செய்யாதீங்க. அதில் அவருக்கு சித்தமான காரியம் ஒன்று இருக்கிறது, அதை தேடி கண்டுபிடிச்சி செய்யுங்க. அவருடைய பரிபூர்ண சித்தம் என்பது அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.